அதுக்குள்ளே இழுத்தா தான் இல்லை வாப்பருக்குள்ளே போயிடும். இதை இழுத்துட்டு போகிறான் கரையை ஆடி ஓடிச்சு. நகர மாட்டேங்கிறா. நான் என்னடா பண்ணேன்? கரெக்டாக வருதா? ஏத்துறா சூப்பரா ஏத்துறா ஏறிச்சுடா சூப்பரா அட வால் பக்கம் தட்டுதுடா. தூக்கு தூக்குங்க, பார்த்து தூக்குங்க. முள்ளூருக்கு தள்ளிங்க. வீசி இன்னைக்கு ஒரு சூப்பரான புள்ளி திருக்கு ஒன்று மாட்டி இருக்கு. இந்த தாண்டிக்கு ஒரு வீடியோவில் பார்க்க போறோம். அதுவும் இல்லாமல் வந்துட்டு இன்னைக்கு தூக்குறது வந்து கச்சா, முக்கோண வடிவு கச்சாங்க. திருக்க ஏறவே ரொம்ப சிரமப்பட்டு போச்சு. வாங்க பார்க்கலாம். கதிரவனோட வெளிச்சத்துல கடல் ரொம்பவே தெளிவா இருக்குங்க. அதுவும் திருக்க வந்து கடலை நகர்ந்து போகும்போது ஒரு மாதிரி பயங்கரமா இருக்கும். ஒரு மாதிரி வட்ட வடிவில் அப்படியே மிதந்து போன எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்குங்க. திருக்கோர நடமாட்டம் பயங்கரமா தெரியும் இவ்வளவு கடல் கிளியரா இருக்கும்போது. அப்படி திருக்கோர நடமாட்டத்தை நோட்டமிட்டு தாங்க இன்னைக்கு கனவா வீசி ஒரு பயங்கரமான புள்ளி திருக்க ஒன்று மாட்டிருக்கு. சாதாரணமா கிளிமீன்ல ஒரு பீஸ் மாட்டினாலே கச்சாவை இறக்கி தான் எடுப்போம். அப்ப திருக்கைக்கு சொல்லவா வேணும்? ஆமாங்க, திருக்கையெல்லாம் மேலே கொண்டு வருது ஒரு பெரிய போராட்டம். கொஞ்சம் பக்கத்தில் மாட்டுச்சா அப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா கரைக்கு இழுத்துட்டு போய் தூக்கிடுவாங்க. கரைக்கு இழுத்துட்டு போனால் ரொம்பவே சேஃபு. ஏன்னா அது கச்சாக்குள்ளே கொண்டு வரதுக்கு ஒரு பெரிய போராட்டம் நடத்தணுங்க. அதுக்குள்ளே இழுத்தா தான் இல்லை வாப்பருக்குள்ளே போயிடும். இதை இழுத்துட்டு போகிறான் கரையை ஆடி ஓடிச்சு. வேடிக்கை தானே பார்க்குறியே, விலைக்கு இல்லைங்க. நகர மாட்டேங்கிறா. நான் என்னடா பண்ணேன்? கம்மியாக நிற்கிறா மீன். அப்படி கரெக்டாக வருதா? ஏத்துறா சூப்பரா ஏத்துறா ஏறிச்சுடா சூப்பரா அட சூப்பரா வருது அப்படியே வச்சிரு அப்படியே வால் பக்கம் தட்டுதுடா. கச்சாவோட தூண்டி நரம்பு சிக்கல் ஏற்படுச்சுங்க. அதனால தாங்க எம்டிஆ கச்சாவை மேலே தூக்கிட்டு திரும்ப நரம்பு சரி பண்ணி திரும்ப இறக்கியிருக்காங்க.
நல்லா ஆசைப்பட்டுறாத மெதுவாக நல்லா கச்சா நல்லா இறக்கி விட்டு மண்டை உள்ளே போய் கேட்டேன். வெளியே போயிடுச்சுடா, ஒதுக்கிட்டு போகுதுடா வெளியே, உள்ள வரும் பார்த்தா வெளியே போகுதுடா. சார் எவ்வளோ ஒரு போராட்டம் பண்ணுது. அப்படித்தான் அவனே வை. போயிட்டான், மண்டை மூக்கு மட்டும் உள்ள போகணும். ஒரு இது எரிக்கிறீங்க, கச்சா வழிய மாட்டேங்குது. அது கச்சா இரு இந்த பக்கம் தான் பெரிய வை, இந்த அந்த பக்கம் மாட்டு கச்சா வெளியே சைக்கிள் அப்படியே அப்படியே போயிடுச்சு. நீ எல்லாம் கே லைட் பண்ணீங்க. போ இலக்கலை அப்படியே நைஸ் நைஸா கொண்டு வா. தூக்கு. ஏய் ஒழுங்கா ஏறல. ஒரு பக்கம் பாய் தொங்குது கீழே. தூக்க கூடாது. ஆமா மெதுவா. வலிக்கிட்டு போக வாய்ப்பு நிறைய இருக்கு. பார்த்து இதான் கடைசியா பார்த்துக்குங்க. முள்ளூருக்கு தள்ளிங்க. கடவுளே, உள்ள உடைங்க, ஃபர்ஸ்ட் உள்ள உடைங்க. அது தனியா இருங்க. தூண்டி சரியான தூண்டி தான் போலயே. இந்த தூண்டி பத்தியா வீர தூண்டி நேரத்தான் எல்லாம் ரெடி பண்ணேன். என்ன வேலை வாங்கி நினைக்கிறது படுத்துக்கிட்டு கையில சுத்திச்சு வா. போடுறா மறுபடியா திருக்க அப்படியே இருக்கு. திருக்க பிடிச்ச மட்டும் போட்டுருக்கா வந்துடா. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா எப்படியோ திருக்கையை மேலே கொண்டு வந்தாச்சுங்க. ஆமாங்க, மேலே கொண்டு வந்து வேலையாக திருக்கையோட முள்ளை உடைச்சாங்க. ஆமாம், ஏதாவது தப்பி தவறி பட்டா கூட பயங்கரமான விஷம். அந்த காரணத்தினால எப்பயுமே திருக்கையை தூக்குன வேகத்துக்கு முள்ளை உடச்சிருவாங்க. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா, அந்த வாழை வந்து அதை தூக்குற கயிறாக மாற்றுவாங்க. அதை தான் இந்த ப்ராசஸ் போயிட்டுருக்கு இப்போ. ஆனால் இன்றைக்கி ஒரு சூப்பரான டே தாங்க. ஏன்னா அதிகபட்சம் திருக்கையெல்லாம் இறங்குறதே கொஞ்சம் ரொம்ப ரேருங்க. இன்றைக்கி அப்படி இறங்கி கனவா வீசினதுக்கு மாட்டி சூப்பராக தூக்கவும் செஞ்சாச்சு.
ஏன்னா சில மீன்கள் தட்டி போகிறது ஏறாலும், அதுக்கு மேலே தூக்கும் போதும் தட்டி இருக்கிற மீன்களும் இங்கே அதிகங்க. இன்னைக்கு கைக்கு வந்த புள்ளித்திருக்க ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இன்னைக்கு ஒரு செமையான டே தாங்க. நம்மளிடம் சுவையான ராமேஸ்வர கருவாடு மற்றும் கடலில் கிடைக்கிற சங்கு, முத்து போன்ற பொருட்கள் எல்லாமே நம்ம வெப்சைட்டில் நீங்கள் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம். www.peppyfishing.com